இந்த வீடியோ ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக பகிர்கிறோம். வேறு எந்த நோக்கமும் அல்ல. அருமையான இந்த சகோதரர் 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்களுடைய ஆலயத்துக்கு வந்தாங்க. அவர்கள் வந்த அந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் ஆலயத்துக்கு வெளியிலேயே இருந்து ஆண்டோடைய வார்த்தையை அவர்கள் கேட்டு சென்றார்கள். அவங்க உள்ளே வர முடியாததுக்கு காரணம், இங்கே இருக்கிற படியில் அவர்களால் வர முடியல. அவர்கள் வெயிலில் இருந்து திரும்பி போனது எங்களுக்கு வருத்தமாக இருந்தது. அதற்கு அடுத்த வாரமே அவர்கள் உள்ளே வருவதற்குரிய இந்த சாய்தளத்தை ரேம்ப் ஒன்றை அமைப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்தியாவில் 4.5% பேர் சரீரப்பிரகாரமாக படிகளிலே ஏற முடியாத அளவுக்கு சவாலுடையவர்களாக இருக்கிறார்கள். 10%க்கும் அதிகமானோர் வயது மூப்பின் காரணமாக படிகளிலே ஏற சிரமப்படுகிறவர்களாக அவங்க இருக்கிறாங்க. இது போன்று நம்முடைய சகோதரர்கள் வசதியாக வந்து செல்வதற்கு அரசாங்கம் இன்றைக்கு வங்கிகளிலே, மருத்துவமனைகளிலே, இன்னும் சொல்ல போனால் பொது கழிப்பிடங்களில் கூட அவர்கள் வந்து செல்வதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இது அவர்களுக்குரிய வசதி வாய்ப்பு மாத்திரமல்ல, அது அவருடைய உரிமையும் கூட. ஒரு அரசாங்கம் உலக நீதியே இதை அவருடைய உரிமையாக நினைத்து இதை செய்து கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற நாம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்கிற வார்த்தையை நீங்களும் நானும் இன்றைக்கு தைரியமாக சொல்ல வேண்டுமானால், இப்படிப்பட்ட நம்முடைய சகோதரர்கள் ஆலயங்களில் வந்து செல்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை செய்து கொடுக்க வேண்டியது அது அத்தியாவசியமானது மாத்திரமல்ல, அது கட்டாயமானதும் கூட. அது அவருடைய உரிமையாக இருக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகளில் இது போன்ற வசதிகளோடு அவர்கள் ஆலயங்களை கட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதே சமயத்தில் இன்னும் அநேக ஆலயங்களில் இப்படிப்பட்ட வசதிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பல லட்சங்களை நாம் செலவு செய்து ஆலயங்களை கட்டும் பொழுது நம்முடைய சகோதரர்களையும் நாம் நினைவு கூற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்பொழுது நம் ஆண்டவருடைய வார்த்தை இன்னும் நம்ம தைரியமாய் சொல்ல முடியும். சகோதரருடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார். அதே சமயத்தில் அவர்களுக்குரிய வாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை சரியென்று நீங்கள் நினைப்பீர்களானால் உங்கள் திருச்சபை நண்பர்களோடும் கூட இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.